கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே பாடல் பிறந்த வரலாற்று நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். உங்கள் யாவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் ஒரு பாடல் பிறந்த வரலாற்றை நாம் பார்ப்போமா? பாதை காட்டும் மா யெகோவா, கைட் மீ ஓ thou கிரேட் ஜெகோவா. இந்த பாடலை எழுதியவர் வில்லியம்ஸ் பான்டிசிலின் என்ற வேல்ஸ் நாட்டு கவிஞராவார். இவர் 1717 வேல்ஸில் பிறந்தார். வேல்ஸ் மெத்தடிஸ்ட் மறுமலர்ச்சியின் முக்கிய கீர்த்தனை ஆசிரியர் என்று கருதப்பட்டார். வேல்ஸின் இனிய பாடகர் என்றும் அவர் அழைக்கப்பட்டார். இந்த பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலானது 1745 வேல்ஸ் மொழியில் எழுதப்பட்டது. இதன் பொருள், ஆண்டவரே, வனாந்தரத்தில் எங்களை வழிநடத்தும். சுவிசேஷ பயணங்கள், துன்பங்கள், ஆவிக்குரிய போராட்டங்கள் அனைத்தையும் வில்லியம்ஸ் அவர்கள் நினைவு கொண்டு இந்த பாடலை எழுதியுள்ளார். அவர் ஒரு மிஷனரியாக, ஒரு மெத்தடிஸ்ட் போதகராக பணியாற்றும் போது அவருக்கு ஆண்டவர் தனக்கு பாதை காட்ட வேண்டும் என்று வேண்டி எழுதப்பட்டது. அதே நேரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்ததை அடிப்படையாக கொண்டும் எழுதப்பட்டது. இந்த பாமாலை முழுவதும் வேதாகம கருத்துக்களை உள்ளடக்கியது. வானத்திலிருந்து மன்னா, அதாவது பிரெட் ஆஃப் ஹெவன், யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம், யோவான் 6:35 ஜீவ அப்பம் நானே என்று சொன்னார் அல்லவா? அதே மாதிரி வானாகாரம் தந்து என்னை போஷியம் என்று கேட்கின்றார். அதே மாதிரி மேகத்தூண், அக்கினித்தூண், யாத்ராகமம் 13:21-22 வரை பார்த்தோமானால் ஆண்டவர் அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினார். அதே போல யோர்தான் ஆறு, அந்த ஆறு மரணத்திற்கு பின் நித்திய வாழ்வு உண்டு என்பதை இந்த பாடலின் மூலமாக வில்லியம்ஸ் அவர்கள் உணர்த்துகின்றார். இதனுடைய மைய கருத்து, மனிதன் இந்த உலகில் ஒரு வழி பிரயாணி, அதாவது ஒரு மோட்ச பிரயாணிகள். ஆண்டவர் மட்டுமே வழிகாட்டி. இந்த வனாந்தர வாழ்க்கையில் பலம், பாதுகாப்பு, நித்திய வெற்றி தேவனிடமே உள்ளது. நாம் பல நேரங்களில் வழி தெரியாமல், பலம் இழந்து, பயத்தோடு நடக்கிறோம். புதிய ஆண்டிலே நாம் என்ன செய்ய போகிறோம், எப்படி நமக்கு இந்த ஆண்டு இருக்க போகிறது என்ற பயம் கலந்த ஒரு நினைவோடுதான் நாம் இந்த புதிய ஆண்டிலே நாம் பிரவேசித்து இருக்கிறோம். ஆனால் இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே, எனக்கு நீர் பாதை காட்டுங்கள், உம்முடைய வானாகாரத்தை கொண்டு என்னை போஷிக்க வேண்டும் என்று நாம் அவரிடம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு பாதை காட்டி நம்மை நித்திய வழியிலே நம்மளை நடத்துவார். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய துணையாக கூடவே வருவேன் என்று வாக்களித்திருக்கிறார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாதை காட்டும் மா யெகோவா, பரதேசியான நான், பலவீனன், அறிவீனன், இவ்வுலோகம் காடுதான், வானாகாரம் தந்து என்னை போஷியும் என்று வில்லியம்ஸ் அவர்கள் இந்த பாடலை மிக அழகாக பாடியுள்ளார். இதற்கு பல கருத்துக்கள், அதாவது பல இசைகள் இருக்கலாம். இந்த வேல்ஸ் நாட்டு மொழியிலே எழுதப்பட்ட இந்த பாடல், வேல்ஸ் மொழியில் எழுதப்பட்ட இந்த பாடல் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு 1745ஆம் ஆண்டிலே இந்த பாடலானது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு பல ஆலயங்களிலே பாடப்படுகிறது. இன்றும் திருச்சபைகளிலே இந்த பாடலானது பாடப்படுகிறது. நாமும் பல மொழிகளிலே இந்த பாடலை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ் மொழியிலேயும் இந்த பாதை காட்டும் மா யெகோவா என்ற பாடலை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த பாமாலை ஒரு சிறந்த பாமாலை. ஆண்டவர் நம்மளை இந்த புதிய ஆண்டிலே நம்மை ஆண்டவர் வழிநடத்தும்படியாக நாம் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அந்த சிந்தையோடு நாம் இந்த பாடலை பாடுவோம். பாதை காட்டும்
ஜீவ தண்ணீர் ஓரும் ஊற்றை நீர் திறந்து தாருமே. தீப மேக ஸ்தம்பம் காட்டும் வழியில் நடத்துமே. வல்ல மீட்பர், வல்ல மீட்பர், என்னை தாங்கும் இயேசுவே. Guide me, O thou great Jehovah, pilgrim through this barren land. I am weak, but thou art mighty. Hold me with thy powerful hand. Bread of heaven, bread of heaven, feed me till I want no more. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு பாதை காட்டி இந்த ஆண்டு முழுவதும் நீர் என்னை வழிநடத்தும் என்று ஆண்டவரிடத்தில் சொல்வோமா? ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென்.